இப்ப ரீசெண்ட் டேஸ்ல சாட் ஜிபிடி ஜெமினின்ற ஏஐ வச்சு ஒரு ஏஐ எடிட்டட் போட்டோஸா ஸ்டோரி போஸ்ட்னு சொல்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஏஐ ஒரு சில பேரோட போட்டோ நம்ம வேற லெவல்ல எடிட் பண்ணி கொடுத்துருது. ஆனா அதே ஏஐ ஒரு சில பேரோட போட்டோவை கன்றாவே எடிட் பண்ணி கொடுக்குது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா போட்டோ லுக்கிங் வைஸ் பயங்கரமா இருக்கும். ஆனா ஃபேஸ் கட்டு மட்டும் அவனுக்கு கிடையாது. இவன் ஏஐ கிட்ட கொடுத்த போட்டோக்கும் அவன் அவுட்புட்டா தர போட்டோக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த லட்சணத்துல எடிட் பண்ணி தராப்புல நம்ம ஏஐ. சரி அவுட்புட் தான் கேவலமா வந்துருச்சுன்னு சொல்லி அதை டெலிட் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு அதை எடுத்து ஸ்டோரி போஸ்ட்னு அப்லோட் பண்றானுங்க. சரி ஓகே, நீ உன் ஆசைக்கு ஸ்டோரி போஸ்ட் எதனா போட்டுன்னு போ. நீ போடுற ஸ்டோரியில என்ன ஏன்டா டேக் பண்ற? அதாவது கதையே என்னன்னாக்கா உன் ஆசைக்கு நீ ஸ்டோரி போடுறனா போட்டுக்கோ, தப்பே இல்லை. நீ எடிட் பண்ணி உன் அக்கௌண்ட்ல நீ போடுற ஸ்டோரிக்கு என்ன மென்ஷன் பண்ணி நாரி ஸ்டோரி போட்டா என்னதான்ல சினிமா திட்டுறானுங்க. இந்த ஏஐ எடிட்லாம் இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் போக போகுதுன்னு தெரியல. கிப்லின்னு ஆரம்பிச்சானுங்க ஃபர்ஸ்ட், இப்போ எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. வாழ்த்துக்க.